உட்காருங்க, அன்போட இருங்க. சாப்பிடுங்க நினைக்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க நினைக்கிறேன். அதுதான் வெளியிட்டு இருக்காங்க அவங்க. ஐயா ஜவுளி கடைக்கு போறோம், துணிகள் நிறைய இருக்கு. நேர்மையா துணியை மாட்டிக்கிட்டே நீ நேர்மையானது. நான் நேர்மையா இருக்க மாட்டேன்னா நீ நான் இங்க போறது. அதுக்கு மீறா நீங்க போய் கேட்கறீங்க. ஆயிரத்தி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஐயா நாவடக்கம் ஜாமி சொல்றாங்க. ஐயா நம்ம வார்த்தைகள் வந்து தாத்தா சொல்றாரு, நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து பேங்க்ல இருந்து நாம அக்கௌண்ட்ல எடுத்து கொடுக்கிற காசு மாதிரி பார்த்து செலவு பண்ணு, வார்த்தையை கரெக்டா உபயோகிச்சு பயன்படுத்துவாரு. ஆனா இன்னைக்கு சபை நாகரிகம், சமூக நாகரிகம், மேலை நாகரிகம், வாழ்வியல் நாகரிகம்னு எங்க திரும்பினாலும் அவச்சொற்களாக இருக்கோமே. யார் எடுத்துக்கிற தேர்ந்தெடுக்கிறது மனிதக்காரி ஞாபகா. அப்ப நம்ம மனித வாழ்வு முறையில நீங்க எடுக்கிற தேர்ந்தெடுப்பு முறை தவறுகளுக்கு காந்தியின் சொன்ன வாழ்வியல் முறை தவறுகள் ஐயா எளிய முறையில வாழ்க்கையை வாழணும்னு காந்தி சொல்றாங்க. நீங்க இயற்கையான வாழ்க்கையை வாழ்றீங்க. நீங்க அதிகமான ஆசை இல்லாம ஆரம்ப செலவு இல்லாம உங்களால இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாதா? இன்னைக்கு போக தேடி பக்கம் போக உஷ்ணமணி போக ஏதாவது கிராமத்தில் இருக்குல்ல குடிசையில கஞ்சியை காய்ச்சினாலும் நிம்மதியான சோறு சாப்பிட்டு வயக்காண்டு மாலை வச்சுட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்க இருக்கிற நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் போது ரேஷன் கடையில நீ மத்திய அரசோ மாநில அரசோ கொடுக்குற இலவச பொருட்களை வச்சு 3 வேளையும் நிம்மதியான சோறு வாழ முடியும். அந்த வாழ்க்கை முறையை உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு வீட்டுக்கு ஏசி வாங்கி கொண்ட 12 மாடியில அபார்ட்மெண்ட் வீட்டுல வைஃபையோட இருக்கிற வீடு வேணும். இந்த வாழ்க்கை முறைக்கு உங்களுக்கு காந்தியை பிடிக்கலங்க. ஏன்னா அது ஒவ்வாமை. இவ்வளவு வாழ செய்யாதுன்னு சொல்லுது இல்ல ஐயா. இவ்வளவு சொல்றீங்களே, ஒரு காலத்துல உடல் உழைப்புல வாழணும்னு ஐயா சொன்னார். யார் நம்ம அண்ணன் யார் சொன்னார்? நீ உடல் உழைப்பு எங்க இருக்கு? ஸ்விக்கி சமைக்கிறதா ஆர்டர் போட்டுறீங்க. செப்டோ மீட்டிங்ல தேவையான மளிகை சாமான் பலசரக்குலாம் வாங்கிக்கிறீங்க. அப்பளம் மீட்டெல்லாம் ஆர்டர் போட்டு மருந்து வாங்கிக்கிறீங்க. பில்லெல்லாம் ஆன்லைன்ல கட்டிக்கிறீங்க. உடல் உழைப்பு எங்க இருக்கு? காந்தி சொன்னாரா? படுத்துக்கிட்டு காலாடிட்டு பிள்ளை ஆன்லைன்ல கட்டிக்கிறதா சொன்னாரா? சூப்பர். அதான் சூப்பர் சூப்பர் நடுவர். இப்பதான் பதில் சொல்ல போறாரு. சூப்பர். இன்றைக்கும் ஏதோ ஒரு இடத்தில் ஏவுகளை வீசிக் கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியாது, இன்றைக்கும் இந்த இந்திய நாடு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல எந்த நாட்டுக்கும் சண்டை போட மாட்டேன், எல்லா இடத்துலையும் நான் நியூட்ரலா இருக்கேன்னு சொல்றதுக்காக பல ஊர்களை நிப்பாட்டி இருக்கிறோம். இன்னொரு அதிபர் மாதிரி நான் போராடி மாட்டேன் வெட்டுப்பாட்டு பாடுவேன். அகிம்சையை பின்பற்றுகிற காந்திய நாடு என்பதனால தான் எந்த போருக்கும் பின்னாடி இருக்காம தலைமைக்கு நீக்கிட்டு இருக்கோம். சேமிப்பு இல்லையா உங்ககிட்ட கேட்கிறாங்க.